ஹாய், இன்றைக்கி சத்து மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10-11 பொருள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். அது நல்ல மணம் வர வரையும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ரொம்ப அனல் வச்சிட்டோன்னா கருகி போயிடும். அப்போ வாசனை வித்தியாசமாக இருக்கும் பவுடரு. நல்ல மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கணும். வறுத்தாச்சு. அடுத்து கம்பு போடுறோம். கம்பில் எதுவும் தூசி குப்பை எதுவும் இல்லாதபடிக்கு பார்த்து சுத்தம் பண்ணி போடணும். சோளத்துலேயும் அது மாதிரி தான். அடுத்து ராகியையும் நல்லா புடைச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் எல்லாத்தையுமே வறுக்கணும். உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் ஓகே, என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்தது, அதனால் அதை வறுத்துருக்கேன். இதில் வந்து நல்ல கலர் வரும். உளுந்தில் வந்து நல்ல கலர் வரும், நல்ல மணமும் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கப்பயே அந்த ஸ்டேஜ் வந்தப்போ இறக்குனா போதும். பாருங்கள், கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரும். அப்போங்க நம்ம இறக்கிடலாம். அனல் அதிகமாக வச்சு வறுத்துடக்கூடாது. பாருங்கள், இந்த கலரில் வருது, நல்ல மணம் இருந்தது. அதுக்கப்புறம் இறக்கியாச்சு. அடுத்து வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு வித்தியாசம் தெரியுதுங்களா? சோளம் போடணும். சோளம் போட்டு வறுத்தாச்சு. இப்போ வந்து நிலக்கடலை போடுறோம். அதுவும் 100 கிராம் தான் எடுத்திருக்கோம். நல்லா வறுத்துடலாம். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு இதை வந்து நம்ம தோல் நீக்கணுன்னா தனியாக கொட்டி வச்சு நீக்கிக்கலாம். அடுத்து பாதாம் பருப்பு, அதுவும் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். கொஞ்சம் நேரம் வரையும் கொஞ்சம் நேரம் ஆகும். பெருசாக இருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்து நல்லா வறுத்துடணும். ரொம்ப கருகிடக்கூடாது எப்பயுமே, இல்லைன்னா பவுடரே வாசம் வித்தியாசம் அடிக்கும். பிஸ்தாவில் ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உள்ள மேல் தோல் சிலதில் வரும், அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு அதை அப்படியே வந்து அதே பிளேட்டில் கொட்டிடலாம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வாசனை வித்தியாசமாக வந்தது. அடுத்து வந்து முந்திரி பருப்புமே வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அப்படி வறுத்தால் தான் இது வந்து கருகாமல் இருக்கும். பாருங்கள், அதே ஸ்டேஜில் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கிறோம். அப்படி வறுத்தாச்சு. அடுத்து உங்களுக்கு பொட்டுக்கல்ல பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு பொட்டுக்கல்ல வாசனை பிடிக்காது, அவங்களாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்களுக்கு பொட்டுக்கல்ல கொஞ்சோண்டு போடுவோம். 100 கிராம் மட்டும் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தாச்சு. கோதுமை ஆட் பண்ணணும். எங்கள்கிட்ட கோதுமை இல்லை, கோதுமை ரவா இருந்தது. அந்த ரவா தான் 1 டம்ளர் போட்டிருக்கேன். அதை வறுத்து எடுத்தாச்சு. 6-7 ஏலக்காய் போடணும். எங்களுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து கொட்டியாச்சு. கம்பு, சோளம், பாதாம், பாசிப்பயிறு எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. எல்லாமே வந்து நல்லா ஆறணும். ஆற வச்சு தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். இல்லைன்னா அப்படி ரொம்ப கட்டியாக ஆயிரும் கொஞ்சம் சூட்டோடு இருந்துச்சுன்னா. அதனால் நல்லா ஆற வச்சாச்சு. பாருங்கள், என்னென்ன வறுத்துருக்கோங்கிறத பாருங்கள். ஏலக்காய் உங்களுக்கு கூட பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இன்னும் 2-3 ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கொரன்னு இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்ல மாவு மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.